இப்போ நம்மளுக்கு விட்டு போன டாபிக் பார்த்தோன்னா திஸ்ஸும் ஸ்டாட்டிக்கும் சரியா. திஸ்னா ஒன்றுமே கிடையாது, அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் ஒரே டைமில் நம்ம அக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அதுக்காக திஸ்ன்ற வேரியபிளை திஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் வந்து இது எதுக்குன்னா இது வந்து 3 டைப்பாக நம்ம கால் பண்ணலாம். ஸ்டாட்டிக் மெத்தட் கேன் பி கால்டு வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் வச்சும் கால் பண்ணலாம், கிளாஸ் நேம் வச்சும் நம்ம கால் பண்ணலாம் சரியா. ஸோ இந்த 2 தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, இதுதான் ஸ்டாட்டிக்கோட இது ரூல்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெத்தட், ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்டாட்டிக் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இன்னொரு வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னுச்சுன்னா ஒர்க் ஆகும். இன்னொன்று ஸ்டாட்டிக் இருந்தால் ஒர்க் ஆகும், நான் ஸ்டாட்டிக்குள்ளே ஸ்டாட்டிக் இருந்தால் ஒர்க் ஆகாது சரியா. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை. சார் ஓகேவா. இப்போ நம்ம ப்ரோக்ராமாக போட்டு பார்ப்போம் இதை. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்பவும் போல் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டெஸ்ட்னு சம்திங் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா. கிளாஸுக்கு வந்து நான் சும்மா ஒரு கஸ்டமர்னு சொல்லி ஒரு நேம் வைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே, இது வந்து கிளாஸ் நான் ரெஃபரன்ஸ்க்காக போடுறேன், இது வந்து கிளாஸு. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இன்டீஜர். எனக்கு வந்து கஸ்டமர் ஐடி வேணும் கரெக்டாக. கஸ்டமர் ஐடி வந்து நம்பர்ஸில் இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரிங் கஸ்டமர் நேம். ஓகேவா. ஸோ திருப்பியும் ஸ்ட்ரிங்கு கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம். வேறு என்ன இருக்கும் கஸ்டமருக்கு? அட்ரஸ்க்கு நான் லொக்கேஷன், சரி அட்ரஸே போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங்கு அட்ரஸ் கஸ்டமர் அட்ரஸ். ஓகேவா. ஸோ இது பாருங்கள். ஸோ நான் வந்து கிளாஸ்க்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா. டேட்டா ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் வந்து நம்ம டேட்டா டைப்ஸ்னு பார்த்தோம்ல, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸில் பார்த்தோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கனால இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சொல்லுவாங்க சரியா. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் பிரிண்ட் பண்ணணும் கரெக்டாக. பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளேன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா கிளியராக. இப்போது இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ஸோ இதுக்குள்ளே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரைட் பண்ண போகிறேன் கிளியரா. ஸோ இந்த வாய்டு டிஸ்பிளேன்றது வந்து மெத்தட்ஸ். ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ system.out.println. ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே அதை போட போகிறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அட்ரஸ்.
ஏ வந்து கேப்ஸ். ஓகே கிளியரா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியும் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ்க்குள்ளே வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேம் கஸ்டமர் C1 ஈக்குவல் டு நியூ கஸ்டமர் ஆஃப் போட்டு இப்போ C1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்பிளேக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த பேராமீட்டர்ஸும் வந்து பாஸ் பண்ணல. கரெக்டாக? இந்த கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் கஸ்டமர் அட்ரஸ்க்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். சரியா? பட் ஆனால் நம்ம எதுவும் பாஸ் பண்ணலை. இப்போ சும்மா ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நான் எதுவுமே பேராமீட்டர்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணாமல் நான் பண்ணால் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு வருது. ஸோ இந்த கஸ்டமர் ஐடியில் நம்பர் வரும். ஸோ அதுக்கு 0ன்னு வந்துடுது. நம்பர்ஸ் இருந்தால் 0ன்னு எடுத்துக்குது. ஸோ இதே ஸ்ட்ரிங்காக இருந்தால் அது நல்லன்னு எடுத்துக்குது, எந்த வேல்யூமே பாஸ் பண்ணாமல் இருந்தேன்னா. சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். ஸோ வேல்யூ வந்து நான் எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் ஸோ கஸ்டமர் ஐடி வந்து 1035 போடுறேன். நேம் வந்து கிஷோர்னு கொடுக்குறேன். இப்போ அட்ரஸ் வந்து சென்னை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எரர் வருது. எதனாலனா கன்ஸ்ட்ரக்டர் இப்போ நம்ம இதை போட்டது வந்து கன்ஸ்ட்ரக்டர். சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்டீஜர் ஸ்ட்ரிங்கு அன்டிஃபைன் காமிக்குது. ஸோ இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த நேம் வந்து சேமாக இருக்கணும்னு பார்த்தோம். கிளாஸ் நேமும் இதான் கிளாஸ் நேம். ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர் நேம் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் இப்போ எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறேன்ட்டு. இன்டீஜர் கஸ்டமர் ஐடி ஸ்ட்ரிங்கு கஸ்டமர் நேம் ஸ்ட்ரிங்கு கஸ்டமர் அட்ரஸ். ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. இப்படி சரியா? இது லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ வேல்யூஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூஸ் வந்து இதுக்குள்ளே போன மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு இது போட போகிறேன். இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ லோக்கல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு லோக்கல் வேரியபிள். சரியா? கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு இந்த ஐடி இதில் என்ன போட்டிருக்கோமோ அதை எழுத போகிறோம். ஏபிசி தான் சார் டிக்ளேர் பண்ணீங்க. ஏபிசியா? அதுதான் சார் டிக்ளேர் பண்ணீங்க போன தடவை. இல்லை அது நம்ம வேறு இதில் பார்த்தோம். அது இன்டீஜர் ஏ இன்டீஜர் பின்னு பார்த்தோமா? ஸோ இது வந்து இது டோட்டலாக வேறு கான்செப்ட். ஸோ இது என்ன கான்செப்ட்னா இது இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை தனித்தனியாக எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான். சரியா? ஸோ இப்போ பார்த்தோன்னா கஸ்டமர் நேம் ஈக்குவல் டு இங்கேயும் கஸ்டமர் நேம் தான் வரும். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? கஸ்டமர் அட்ரஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் அட்ரஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு லோக்கல் வேரியபிள். சரியா? இப்போ நான் என்ன ஆன்சர் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு இப்போவும் அதான் வருது 0 நல்லுன்னு வருது. சரியா? எதனாலனா இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வந்து பண்ணும்போது அது எதை போய் கால் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இதுலேயும் சேமாக இருக்குது. ஸோ அதுக்கு தெரியல இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்ணணுமா இல்லை லோக்கல் வேரியபிளை கால் பண்ணணுமான்னு தெரியல.
ஸோ அதனால இப்போ உங்களுக்கு 0 நல் இருக்குது சரியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் சரியா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு திஸ் டாட் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இப்போ திஸ் டாட் கஸ்டமர் ஐடி அப்படின்னு போட்டோடனே இந்த ஐடி என்ன இருக்குது, கஸ்டமர் ஐடி 1035 இருக்கா. ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த இதுக்குள்ளே இருக்குது சரியா. நம்ம திஸ்ன்னு கொடுக்குறதுக்கு முன்னாடியும் அதுக்குள்ளே தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம அதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இதில் இருக்கிறது எடுக்கணுமா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எடுக்கணுமா, லோக்கல் வேரியபிள் எடுக்கணுமா, அது கன்ஃபியூஸ் ஆகிக்குது. ஸோ அதனால் அதை பிரிண்ட் பண்ணாமல் 0 நல் பிரிண்ட் பண்ணிக்குது சரியா. ஸோ இப்போ நான் திஸ்ன்னு எனக்கு வந்து லோக்கல் வேரியபிள் இருக்கிறத தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் திஸ்ன்னு கொடுத்துட்டேன் சரியா. இப்போ எனக்கு காமிக்குது பாருங்கள் 1035 சரியா. ஸோ அதே மாதிரி இதுக்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். திஸ்ன்னு வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு இப்போ நேம் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு நேம் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிடுச்சா சார். ஸோ இப்போ அதே மாதிரி திஸ்ன்னு வச்சு இது போட்டாச்சு. ஸோ இப்போ எனக்கு அட்ரஸ்ஸு சென்னைன்னு பிரிண்ட் ஆகணும் ஓகேவா. ஸோ இதோட கான்செப்ட் இது தான். ஸோ கஸ்டமர் வந்து உங்களுக்கு 2 இது இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் சேமாக இருக்குது, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் அட்ரஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிளும் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருக்கும்போது அந்த கம்பைலரால் எங்கே போய் கால் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம திஸ்ன்ற ஒரு கீவேர்டை போட்டு எனக்கு இதில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். அது லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணுது, இவ்வளோ தான் ஓகேவா. ஸோ இதில் வேல்யூஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம பாஸ் பண்ணுறோம், பேராமீட்டர்ஸ் மூலமாக. கிளியரா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா சார்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் பார்த்தோம். ஸோ ஸ்டாட்டிக்கோட இது பார்த்தோன்னா இது பார்த்தோமா. ஸோ ஸ்டாட்டிக் வந்து நம்ம 3 விதமாக கால் பண்ணலான்னு பார்த்தோம். வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட், வித் த ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட், இட் கேன் கால்டு வித் த ஹெல்ப் ஆஃப் கிளாஸ் நேம் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு கிளாஸ் இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறேன் மொத்தமாக, இதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன், பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே சரியா. ஸோ இது என்னென்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட், இது வந்து நான் ஸ்டாட்டிக் சரியா. நான் ஸ்டாட்டிக் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும்னா கால் ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப், இதில் வந்து ஈஸி கஸ்டமர்னு சும்மா போடுறோம். கிளியரா. ஸோ இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து நான் ஸ்டாட்டிக் இது இருக்குது, மெத்தட் இருக்குது, நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இது சரியா. ஸோ இப்போது அடுத்து ஒரு மெத்தட் இதுக்குள்ளேயே வந்து இன்னொரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஷோ சரியா. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் ஓகேவா. இது நான் ஸ்டாட்டிக் மெத்தட், இது ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து 3 வேஸில் நம்ம கால் பண்ணலாம். அது என்னென்ன வேஸ் நம்ம பார்ப்போம் இப்போது ஓகேவா. ஸோ இது இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ்க்குள்ளே நான் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று, ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. இதுக்குள்ளே வந்து இது கொடுக்கல, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கஸ்டமர் இப்போ நம்ம வந்து இது ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணி கால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் C1 ஈக்குவல் டு நியூ கஸ்டமர் ஆஃப் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா C1 டாட் டிஸ்பிளேன்னு கொடுக்க போகிறேன். ஸோ C1 டாட் டிஸ்பிளே. ஸோ இது எது C1 டாட் டிஸ்பிளேனா இதை கால் பண்ணுது ஓகேவா. நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னா ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண போகிறோமா. ஸோ இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஓகேவா.
ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுக்க போகிறோன்னா ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து 3 விதமாக கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா c1 டாட் ஷோ எங்கே இருக்குன்னு பாருங்க. சரி, c1 டாட் ஷோ. ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இது என்னென்னா ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கனால இது நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் உங்களுக்கு. நான் ஸ்டாட்டிக் இது வந்து நான் ஸ்டாட்டிக். ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தட் கால் வித் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒன்று கிளியர் ஆயிடுச்சு. இப்போ 2 இது வந்து ஷோ. இது வந்து 3 விதமாக கால் பண்ணலான்னு சொன்னல. ஃபஸ்ட்டு வந்து அந்த மெத்தட் நேம் வச்சு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் நேம் ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ண போகிறோம். இது வந்து ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து என்னென்னா ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணுறோம். ஸோ அடுத்து இன்னொன்று வந்து ஷோன்ட்டு நான் டேரெக்டாகவே நம்ம அந்த இது மெத்தட் நேமை டேரெக்டாக நான் இது பண்ணிக்கலாம். ஷோ தான் மெத்தடு. ஸோ நான் டேரெக்டாக பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இது அடுத்து இதுவும் ஸ்டாட்டிக் மெத்தடு எக்ஸாம்பிளுக்காக. ஸ்டாட்டிக் மெத்தட் சரியா. வித் ஹெல்ப் ஆஃப் மெத்தட் நேம் கரெக்டாக. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து கிளாஸ் நேமை வச்சு கால் பண்ண போகிறேன். கிளாஸ் நேம் வந்து கஸ்டமர் டாட் ஷோ. ஓகேவா. இது 3வது. ஓகேவா. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா. ஸோ இஸ் எ ஜென்யூன் கஸ்டமர்ன்றது வந்து நமக்கு இதில் உள்ளது சரியா, நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் உள்ளது. இஸ் லுக்கிங் ஃபார் ரீஃபண்ட் 3 வாட்டி வந்திருக்கு. எதனாலனா அதை 3 விதமாக நம்ம கால் பண்ணுறோம். அதனால் 3 வாட்டி நம்மளுக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் மெத்தட் நேம் வச்சு கால் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ 3வது பார்த்தோன்னா வெறும் இது தான் நம்ம கால் பண்ணுறோம். மெத்தட் மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இது கிளாஸ் நேம் ப்ளஸ் இது மெத்தட் நேம் ரெண்டையும் வச்சு கால் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம நிறையா பண்ணிக்கிட்டே போகலாம் இதுக்குள்ளே சரியா. ஸோ அதுதான் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தோம். இதுதான். ஸோ இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எனக்கு அது ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறீங்க. அதான் உங்களோட டாஸ்க்கு சரியா. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறையா பிளாக்காக போடலாம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது, இதே மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள். நான் ஸ்டாட்டிக்னா ஒர்க் ஆகும். ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்னா ஒர்க் ஆகும். ஸ்டாட்டிக்னா ஒர்க் ஆகும். நான் ஸ்டாட்டிக்னா ஒர்க் ஆகாது சரியா. ஸோ இதுதான் ரூல். ஓகேவா. ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், எடுத்துக்கோங்க. சார் இப்போ அந்த 3 விதமாக கால் பண்ணி காட்டுமா இல்லை ஒரு விதமாக கால் பண்ண போகிறோம்? இது 3மே பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்டாட்டிக்கில் வச்சு பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். அது ஓகே சார். இப்போ ஸ்டாட்டிக் வந்து நம்ம கால் பண்ணுறோம்ல, மெத்தட் நேம் வச்சு கிளாஸ் நேம் வச்சு. ஆமாம் இது இப்போ அதில் ஏதோ ஒரு விதமாக கால் பண்ணால் போதுமா சார், இல்லை 3 டைமே கால் பண்ணிக்கணும்? 3மே பண்ணணும். இப்போ இதுதான் உங்களுக்கு இது டாஸ்க்கு. ஸோ இப்போ இதில் ஒரு மெத்தட் நேம் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்கில் ரெண்டுத்தையும் நான் ஸ்டாட்டிக்காக மாற்றி ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று ஸ்டாட்டிக்கு ஒன்று நான் ஸ்டாட்டிக்காக வச்சு ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அடுத்து ஸ்டாட்டிக்காக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்புறம் நான் ஸ்டாட்டிக்காக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். மொத்தம் 4 இருக்குது. இதில் 4மே நீங்கள் தனித்தனியாக இதை பிரிச்சுக்கோங்க இப்படி. ஸோ இது ஸ்டாட்டிக் மெத்தட், இது நான் ஸ்டாட்டிக். ஸோ நான் ஸ்டாட்டிக் ஒர்க் ஆகுமா, இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு ஆகும் அப்படின்னு போடணும், ரிசல்ட் வரணும் சரியா. ஸோ அதுதான். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம டே 5 முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்பப்போ கொடுக்குற அசைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிடுங்க. நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு வரேன் சார். அந்த 4th ஒன் இருக்குல்ல, நான் ஸ்டாட்டிக். ஆமாம். இப்போ அந்த ப்ரோக்ராமில் அந்த மாதிரி தான் சார் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஸ்டாட்டிக், அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஸ்டாட்டிக். ஆமாம் சார். செகண்ட் ஒன் ஸ்டாட்டிக் சார். இது ஸ்டாட்டிக். ஆமாம். ஆனால் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி. என்ன ஒர்க் ஆகாது புரியுது சார் எனக்கு. இது ஸ்டாட்டிக் மெத்தடு, இது நான் ஸ்டாட்டிக். நான் ஸ்டாட்டிக். இது ஸ்டாட்டிக் மெத்தடு. ஒரு நிமிஷம்.
ஓகே. இதில் ஷோ தான் நான் ஸ்டாட்டிக்காக வச்சுருக்காங்க சரியா. இது நான் மாற்றி போட்டிருக்காங்க. இதில் பாரு, ஷோ தான் நான் ஸ்டாட்டிக்கு, நம்மளுக்கு டிஸ்பிளே தான் நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஓகேவா. ஸோ ஷோக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இது பண்ணோம்ல, அந்த ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். ஸோ அதனால் அது இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இது பிரிண்ட் பண்ணனால அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா நான் ஸ்டாட்டிக்கு ஸ்டாட்டிக், இதில் பாரு நான் ஸ்டாட்டிக் வந்து ஷோ தான் நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ இதில் ஷோ வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ அதை நீங்கள் மாற்றி போட்டு பாருங்கள் ஓகேவா. அந்த 4 இதுவுமே கம்பேர் பண்ணி போடுங்க. இதான ஆன்சர் வராது. நான் ஸ்டாட்டிக்கு ஸ்டாட்டிக் டிஸ்பிளே வந்து ஸ்டாட்டிக்காக வைக்கும்போது அது ஆன்சர் வராது. இப்போ நான் டிஸ்பிளே வந்து நான் ஸ்டாட்டிக்காக அது மெத்தட் நேம் நம்ம இஷ்டம் தான் சார், எது வேணா போடலாம்ல மெத்தட் நேம். அது போடலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இப்படி ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுக்குறேன் சரியா. ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இதே மாதிரி இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள் சரியா.